சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் கூலி படம் அண்மையில் தான் ரிலீஸ் ஆகியிருந்தது. இந்த படம் கிட்டத்தட்ட 600 கோடிக்கு மேலே கலெக்ஷன் கொடுத்து ஒரு நல்ல லாபத்தை பெற்று தந்தது. ஆனாலும் கலவையான விமர்சனங்களை பெற்ற கூலி படம் ரசிகர்களுக்கு திருப்தி அளிக்கலை என்று சொல்லப்பட்டு வருது. அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டாரோடைய நடிப்பில் கமல்ஹாசன் மற்றும் ரஜினி இணைய போகிற தலைவர் 173 இந்த படத்தை லோகேஷ் தான் எடுக்க போகிறாரு என தொடர்ந்து செய்திகள் வந்த வண்ணம் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரவி மோகன் ஸ்டுடியோஸ் என ஜெயம் ரவி அவர்கள் தொடர்ந்து தன்னுடைய அடுத்தடுத்த படங்களை அந்த ஸ்டுடியோஸ் மூலமாக எடுக்க போகிறதா சொல்லியிருக்காரு. இதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி அவர்கள் ப்ரோகோட் அப்படின்ற படத்தில் நடிக்கிறாரு. அதைத் தொடர்ந்து ஜெயம் ரவியே ஒரு படத்தை இயக்கப் போவதாகவும் சொல்லியிருக்காரு. இந்த படத்தை ரஜினியை வச்சு எடுக்கலாம், முழுநீள காமெடி படம் என அவர் பிளான் பண்ணியிருக்காராம். முதல்ல யோகி பாபுவை மனதில் வச்சு தான் இந்த கதையை எழுதுனதா சொன்னார். அதைத் தொடர்ந்து இந்த காமெடி ரஜினிக்கு செட் ஆகும். அதாவது தில்லுமுள்ளு படத்திலேயே ரஜினியை நம்ம காமெடியாக பார்த்துருக்கோம். பல படங்களில் ரஜினியோட காமெடி ஹியூமரிசம் பக்காவாக ஒர்க் ஆகியிருந்தது. நான் மட்டும் ரஜினியை எடுத்தால் இந்த மாதிரி இல்லை, நீங்கள் பார்க்க முடியாத மாதிரி ஒரு காமெடியனான ரஜினியை நீங்கள் பார்ப்பீங்க தலைவரை, அதனால் அந்த மாதிரி நான் பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர்கிட்ட ஒரு கதையை சொல்லியிருக்காரு. அந்த கதை தலைவருக்கும் பிடிச்சு போயிருக்கான். சரி, கதையை டெவலப் பண்ணுங்கள் ரவிமோகன் என அன்பாக சொன்னாராம் தலைவர். கூடிய விரைவிலே இதற்கான முழு ஸ்கிரிப்டையும் ரெடி பண்ணிட்டு வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர்கிட்ட ஆசை பெற்று சென்றிருக்காரு ரவிமோகன். மேலும் அவருடைய ஸ்டுடியோஸுக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் மேலும் தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களை ப்ரொடியூஷன் பண்ணணும். தொடர்ந்து மக்கள் எல்லாரையுமே நீங்கள் ஆதரிக்கணும், ரசிகர்களையும் ஆதரிக்கணும். என்னால் தான் தொடர்ந்து இந்த ப்ரொடக்ஷன் இதில் கால் பதிக்க முடியலை. நீங்கள் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள் என வாழ்த்தினாராம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். கண்டிப்பாக நான் அடுத்த படத்தை உங்களை வச்சு எடுக்கிறது உறுதி என ரவிமோகனும் சொல்லியிருக்காராம். இதனால் ஸ்கிரிப்டை ரெடி பண்ணுறதுல பிஸியாக இருக்கார் ரவிமோகன். கண்டிப்பாக தில்லுமுள்ளு அளவுக்கு இல்லைனாலும் மக்களை மகிழ்விக்கிற அளவுக்கு ஒரு படமாக இருக்கும் என ரவிமோகன் சொல்லியிருக்காரு. கூடிய விரைவிலே ரவிமோகன் மற்றும் ரஜினி இணைய போகிற படத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். ஒருவேளை தலைவர் 174 படமாக கூட இந்த படம் இருக்கலாம் என தொடர்ந்து சொல்லப்பட்டு வருது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.